அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். புரட்டாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். புத்திரகாரகரான குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 10, 11 மற்றும் 12ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 9, 10 மற்றும் 11ஆம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பகைவர்களை பாராட்டும்படியான வீரதீர செயல்களை புரிவீர்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு கட்டிய மனைவியே கூட திடீரென எதிரியாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. எவ்வளவு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இவர்களுக்கு துன்பமானதாகவே தெரியும். சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஏதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. பெண்களுக்கு தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் எளிதில் சுமூகமாக நடைபெறும். சில அன்பர்களுக்கு ஆன்மீகத்திலும் நாட்டம் அதிகரிக்கும். தங்களது பொருளாதாரம் நன்கு சிறப்பானதாக இருக்கும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக செப்டம்பர் மாதத்தில் 27, 28 மற்றும் 29ஆம் தேதிகள் வருகின்றது. தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக உள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். எனவே சரியான அளவில் தாங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையின் காரணமாக தாங்கள் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிடும். புரட்டாசி மாதத்திற்கான சுப தினங்களாக செப்டம்பர் மாதத்தில் 17, 22, 23, 24, 25 மற்றும் 26ஆம் தேதிகளும், அக்டோபர் மாதத்தில் 2, 3, 4, 5, 9, 10, 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை உள்ள புரட்டாசி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திற்கு 19ஆம் தேதி வியாழக்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 4ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திற்கு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 7ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திற்கு 23ஆம் தேதி திங்கட்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 18ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 21ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு 7ஆம் தேதி திங்கட்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 28ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு 14ஆம் தேதி திங்கட்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 30ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு 16ஆம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. புரட்டாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது அக்டோபர் மாதத்தில் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷ
பிரதோஷமானது அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது செப்டம்பர் மாதத்தில் 28ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. புரட்டாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வருகின்றது. புரட்டாசி மாதத்திற்கான அமாவாசை திதியானது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. புரட்டாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதிகளாக செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியும் அக்டோபர் மாதத்தில் 16 மற்றும் 17ஆம் தேதிகளும் வருகின்றது. வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மிதுன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்ப ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை சிம்ம ராசியில் அமர்ந்தும், அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி காலை வரை கன்னிராசியில் அமர்ந்தும், அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி காலை முதல் துலாம் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி இரவு வரை கன்னிராசியில் அமர்ந்தும், அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை துலாம் ராசியில் அமர்ந்தும், அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் விருச்சிக ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.